நேசிக்கின்ற எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய திருநாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத திருநாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று கூடி இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க கூடி வந்திருக்கின்றோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். அன்றைக்கு பவுல் பேசுவதை கவனிக்கும்படி லீதியாளுடைய உள்ளத்தை திறந்து வைத்த தெய்வம் எம்மா ஊரிலே சீடர்களோடு பேசும் பொழுது அவருடைய உள்ளங்களெல்லாம் கொழுந்து விட்டு எரிய செய்த தேவன், உம்முடைய வார்த்தைகளை நான் தியானிக்கையிலே எனக்குள்ளே அக்கினி மூண்டது என்று பக்தன் சொன்னது போல என்னையும் எங்களையும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு நீர் அனுப்புவீராக. ஏற்ற வேளையிலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் வெள்ளி தட்டிலே வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று வாசிக்கிறது போலவே ஏற்ற வார்த்தைகளை எங்களுக்கு தந்து, ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் மூலமே செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணை இல்லாத திருநாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்கள் யாவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இறைமக்கள் ஞாயிறாகிய இந்த நாளிலும் உங்களோடு நின்று ஆண்டவருடைய வார்த்தைகளை, ஆண்டவருடைய சத்தியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு பாராட்டின இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்றேன். இதுவரைக்கும் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து பலப்படுத்தி கிருபைகளையும் இரக்கங்களையும் நமக்கு அருளி செய்து ஒவ்வொரு நாளும் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி வந்த தேவன் இந்த வருடத்தின் 9 மாதங்களை காணும்படியான கிருபைகளை கொடுத்து இந்த 28ஆம் தேதியிலும் ஆண்டவருடைய திரு சன்னிதானத்திலே இந்த உயிர் தெழுந்த நாளிலே உயிர் தெழுந்த ஆண்டவருடைய கிருபையையும் பலத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிற நாம் இதுவரைக்கும் நம்மை தாங்கினார், ஏந்தினார், சுமந்தார், பலப்படுத்தினார். கிருபைகளையும் இரக்கங்களையும் நமக்கு அருளி செய்த தேவன் இனிமேலும் நம்மை தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், பலப்படுத்தி நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் முறைமையின்படி இந்த இறைமக்கள் ஞாயிறு லைட்டி சண்டே என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு, அனைத்து பற்றாளர்களும் அனைத்து விசுவாசிகளும் திரு தொண்டர்களே, அனைத்து விசுவாசிகளும் ஆண்டவருடைய ஆசாரியர்களே, priesthood of all believers என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்க திருச்சபை நம்மை அழைக்கின்றது. எல்லா இறை மக்களும் எல்லா மக்களும் ஆண்டவருடைய ஆசாரியர்களே என்ற தலைப்பின் கீழே நாம் இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைகளை நாம் சிந்திக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஒருவேளை திருச்சபைகளிலே அநேக காரியங்கள் உண்டு. ஆயர் எல்லாவற்றுக்கும் தலைவராக, அதை தொடர்ந்து மற்ற நிர்வாக பொறுப்பு, அதை தொடர்ந்து திருவிருந்துகளிலே பங்கு பெறுகின்ற திருவிருந்து உதவியாளர்களாக, லே லீடர்ஸாக, இப்படியாக பல அமைப்புகள் திருச்சபையிலே உண்டு. ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆயர் மாத்திரம் அல்ல, திருச்சபையினுடைய இறைமக்களும் இறைப்பணி செய்ய அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் சிந்திக்க திருச்சபை நம்மை அழைக்கின்றது. ஒரு தேவ மனிதன் சொன்னார், கிறிஸ்தவ மக்கள், கிறிஸ்தவர்கள் ஒரு சாதாரண எல்லா மக்களை போன்ற ஒரு சாதாரணமான மனிதர்கள் தான். ஆனால் அவர்கள் சாதாரணமானவர்களாக இருந்தாலும் கடவுளாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்தவ மக்கள்
கடவுளாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யார் அதை விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்தவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை நேசிக்கின்றவர்கள், ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஆண்டவருடைய மந்தைக்குள்ளாக வந்தவர்கள், நாம் ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். ஆகவேதான் வேத வசனம் சொல்லுகிறது, இந்த சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நீங்களும் நானும் பாக்கியவான்கள். அநேக நேரங்களிலே ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கின்ற மேன்மையான, மகிமையான, மகத்துவமான காரியங்களை நாம் பார்க்க தவறி போய்விட்டோம். அதிலே ஒன்றுதான், நாம் எல்லாரும் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள். இஸ்ரவேல் மக்களை குறித்து மோசே சொல்லும் பொழுது மோசே சொல்லுகின்றார், இஸ்ரவேலர் அனைவரும் ஊழியர்களே. ஒருவேளை யாத்ராகமம் 19வது அதிகாரத்தின் 5-6 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அந்த வசனத்தை மாத்திரம் நாம் வாசித்து விடலாம். முதலாவதாக யாத்ராகமம் 19வது அதிகாரத்தின் 5வது 6வது வசனம், இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடியே கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆண்டவருடைய தாசனாகிய மோசே சொன்ன வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். மோசே சொல்லுகின்றார், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உண்மையாக, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் பற்றி கொண்டு, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வாக்கை உள்ளபடியே கேட்டு அவரோடு கூட உடன்படிக்கையை ஏற்படுத்தின உடன்படிக்கையை நீங்கள் கைக்கொள்வீர்களானால் ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு சரியான உறவு இருக்குமானால், மோசே சொல்லுகின்றார், நீங்கள் எல்லோரும் ஆசாரியர்கள். ஆசாரியர்கள் என்று சொன்னது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார் ஆசாரிய ராஜ்யம். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யம், ராஜ்யம் என்றால் priestly kingdom அப்படின்று சொல்றார். அந்த குழுவையே, அந்த திரள் கூட்டமான இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் ஆசாரிய குடும்பமாக, ஆசாரிய ராஜ்யமாக நீங்கள் இருப்பீர்கள் என்று. வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது உபாகமம் 7வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 6வது 7வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா வேத வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். வேத வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கொஞ்சம் பேராய் இருந்த பொழுது அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாக, they were called peculiar people, வித்தியாசமான ஜனங்கள். ஆகவே ஆண்டவர் அவர்களை தெரிந்தெடுத்தார். நீங்களும் நானும் வித்தியாசமானவர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கும் நமக்கும் அநேக வேறுபாடுகள் உண்டு. நாம் வித்தியாசமான மனிதர்கள், நாம் வித்தியாசமாக இருக்க அழைக்கப்பட்டவர்கள். ஆகவேதான் வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆசாரியர்கள், நீங்கள் ஆண்டவருடைய ஆசாரியர்கள். ஒருவேளை புதிய ஏற்பாட்டு பகுதிகளுக்குள்ளாய் நாம் வருவோமே ஆனால், இயேசு கிறிஸ்துவுடைய நாட்களுக்கு பிறகு புதிய ஏற்பாட்டு காலத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகின்ற வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். 1 பேதுரு 2வது அதிகாரத்தின் முதல் 10 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். அதில் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு 9வது வசனத்திலே சொல்லுகின்றார், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாயிருக்கிறீர்கள். நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரியர்கள். நீங்கள் ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யாரோ ஒரு சிலர் மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல, ஆண்டவரை விசுவாசிக்கிற எல்லாரும் ஆண்டவராலே தெரிந்தெடுக்க கொள்ளப்பட்டவர்கள். இந்த priesthood of all believers என்கின்ற இந்த பதம் அதிகமாக பயன்பாட்டிற்குள்ளாக வந்த நாட்கள் 1500ஆம் வருடத்திற்கு பிறகு.
மார்ட்டின் லூத்தர் அவர்கள் திருச்சபைகளிலே ஒரு பெரிய புரட்சியை செய்த பொழுதுதான், அவர் சொல்லும் பொழுதுதான் சொல்லுகின்றார், இங்கே யாரோ ஒரு சிலர் திருச்சபையையே கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் மாத்திரமல்ல, 1500க்கு முந்தின நாட்களை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் யாருடைய கைகளிலும் வேதாகமம் கிடையாது. வேதாகமம் ஆண்டவருடைய ஆலயத்திலே இருக்கும். அதுவும் வேதாகமம் நம்முடைய மொழியிலே இருக்காது. அது இருக்கிற மொழி லத்தீன் மொழியிலே இருக்கும். வல்கேட் என்று சொல்லக்கூடிய லத்தீன் வேதாகமத்தை ஆலயத்திலே வைத்திருப்பார்கள். லத்தீன் மொழியை கற்றவர்கள் மாத்திரம்தான் அந்த வேதாகமத்தை பயன்படுத்த முடியும். அதில் இருக்கிற வார்த்தைகள் யாருமே படிக்க முடியாததாக இருக்கும். திருச்சபைக்கு வருவார்கள், திருச்சபையிலே வந்தாலும் ஆராதனை முறைமைகள் எல்லாம் லத்தீன் மொழியிலே மொழிபெயர், அந்த லத்தீன் மொழியிலே மாத்திரம் ஆராதனை முறைமைகள் நடத்தப்படும். திருச்சபை மக்கள் வருவாங்க, ஆலயத்தில் உட்காருவாங்க, அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஒருவேளை இன்றைக்கும் அதில் ஒரு சில காரியங்களை ஆங்கிலிக்கன் திருச்சபைகளிலே அந்த காரியங்களை பின்பற்றுகிறார்கள். என்ன அப்படின்னா, சாக்ரமெண்ட், அதாவது திருவிருந்து ஆராதனைகளிலே நீங்கள் பார்ப்பீர்களே என்றால், போதகர் அப்பத்தை எடுத்து அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆங்கிலிக்கன் திருச்சபைகளிலே நீங்கள் போயிருப்பீர்கள் என்றால், கவனித்திருப்பீர்கள் என்றால், அப்பத்தை எடுத்து என்று சொல்லி ஆயர் அந்த கிண்ணத்தை எடுக்கும் பொழுது அங்கே இருந்து மணி ஓசை கேட்கும். அப்போ அங்க இருக்கிற காங்கிரிகேஷன்ல இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க, ஓ இப்பதான் போதகர் என்ன பண்ண போறாரு, அப்பத்தை எடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். உடனே அப்படியே இருந்துருவாங்க. திருப்பி அவர் திராட்சை ரசத்தை எடுத்துன்னு சொல்லி அவர் எடுத்த உடனே ஒரு மணி அடிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும், இப்பொழுது திராட்சை ரசத்தை அவர் பரிசுத்தப்படுத்த போகிறார். இப்படிதான் திருச்சபையின் ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருந்தன. ஆனால் மார்ட்டின் லூத்தர் இதெல்லாம் பார்த்தபோது, இது ஏதோ வேதத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாததாக இருக்கிறது. ஒரு மனிதன் பாவம் செய்வானே ஆனால் அவன் போப்பிடத்திலே, அவன் ஆயரிடத்திலே வந்து அந்த இடத்துல தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். அவர்கள் யாராவது இறந்து போனவர்கள் இருப்பார்களே ஆனால் அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட பாவ மன்னிப்பு சீட்டு என்று ஒரு சீட்டு வைத்திருந்தார்கள். அதை பெற்றுக்கொண்டால் அவர்கள் நேராக பரிசுத்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக அவர்கள் கடந்து போக முடியும் என்று தவறான கொள்கைகளை போப் வைத்திருந்தார்கள். திருச்சபை அப்படிப்பட்ட காரியங்களிலே அகப்பட்டு கொண்டிருந்தது. இதெல்லாம் பார்த்துதான் அவர் 99 திருச்சபையினுடைய தவறுகளை, 95 தவறுகளை விட்டின்பர்க் தேவாலயத்திலே அவர் இதெல்லாம் திருச்சபை செய்கிற இந்த காரியங்கள் எல்லாம் தவறு என்று சொல்லி அவர் ஆணி அடித்து அந்த காரியங்களிலே ஒரு பெரிய புரட்சியை பண்ணி அவர் பயன்படுத்தும் பொழுது பயன்படுத்தின வார்த்தை priesthood of all believers. எல்லா இறை மக்களும், எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம், யாரெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஞானஸ்தானத்தின் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கடவுளுடைய ஊழியக்காரர், கடவுளுடைய திருப்பணியாளர்கள், ஆசாரியர்கள் என்கின்ற ஒரு காரியத்தை அவர் பிரகடனப்படுத்தினதை நாம் நம்முடைய வரலாறுகளிலே நாம் பார்க்க முடியும். ஆகவேதான் நம்முடைய திருச்சபைகளிலே ஆர்டைன் பண்ணாதவர்களும் திருச்சபையின் ஊழியத்தின் அநேக பகுதிகளை நாம் செய்யக்கூடிய வாய்ப்பை நாம் இப்பொழுது பெற்றிருக்கிறோம். அதிலே நானும் ஒருவனாக நின்று உங்களோடு கூட நின்று ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்லக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போ பேதுரு சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ராஜரீக ஆசாரியர்கள். அப்போஸ்தலனாகிய யோவான் கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா அவர் சொல்ற வார்த்தையையும் நாம் வாசித்து விடலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை பாவங்களற நம்மை கழுவி
நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் பொழுது சொல்றார், ஒரு படி மேல போய் சொல்றாரு, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் நம்மிடத்தில் he loved us. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அது மாத்திரமல்ல, அன்பு கூர்ந்தது மாத்திரமல்ல, அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், அவர் நம்மை சுத்திகரித்தார், சுத்தப்படுத்தினார். அவருடைய இரத்தத்தினாலே நம்மை சுத்தப்படுத்தினார். சுத்தப்படுத்தினது மாத்திரமல்ல, he loved us, he cleansed us. அது மாத்திரமல்ல, he made us. அவர் நம்மை ஆசாரியர்களாக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரா, மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்ம அன்பு கூர்ந்தது மாத்திரமல்ல, அவர் நம்மை கழுவினது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய இரத்தத்தினாலே யாரெல்லாம் கழுவப்பட்டு இருக்கிறார்களோ, யாருடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவருடைய தூய்மையான இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருக்கிறதோ, யோவான் சொல்லும் பொழுது சொல்லுகின்றார், வெளிப்படுத்தின விசேஷத்தில், அவர்கள் எல்லாரும் ஆசாரியர்களாக அவர் மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவர் நம்மளை ராஜாவா மாத்தி, ஆசாரியர்களா மாத்தி இருக்கிறார். அவர் சொல்லும்போது சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஆசாரியர்களாக, ராஜாக்களாக, நம்ம ராயல் பிரீஸ்ட்ஹுட், அதாவது நம்ம ராஜாவாகவும் ஆசாரியராகவும் மாற்றி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், எந்த ஒரு மனிதனும் ஆசாரிய செய்கிற வேலையை செய்ய முடியாது. ஒருவேளை ஒரு நாள் ஒரு வண்டியில, மாட்டு வண்டியில ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி போய்கிட்டு இருக்குது. போயிட்டு இருக்கும்போது ஒரு மனிதன் அந்த பெட்டியை லைட்டா கீழே உள்ள போதேன்னு தொட்டாரு, உடனே அடிபட்டு அவர் செய்த காரியங்கள் நமக்கு தெரியும். ஆண்டவருடைய அந்த பணியை செய்யறதுக்கு அவங்க மட்டும்தான் ஒரு காரியம் இருந்தது. ராஜாக்கள் என்ன பண்ண முடியாது, ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். வேத புத்தகத்தின்படி நீங்கள் ராஜாக்கள் என்று வாசிப்பீர்கள் என்றால், they are anointed by God. கடவுளாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், கடவுளாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவங்களும் என்ன பண்ண முடியாது, ஆசாரிய பணியை செய்ய முடியாது. அதை செய்த முதல் ராஜா யாரு, சவுல். அப்போ சவுல் அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை, அவருடைய அந்த காரியத்தை செய்யும் பொழுது, ஆசாரியர்கள் செய்கின்ற அந்த வேலையை செய்ய போன பொழுது அவருடைய ராஜ்யம் அவரை விட்டு எடுபட்டு போயிற்று. இன்னொரு ராஜா அவர் துணிஞ்சு போய் ஆண்டவருடைய பலிபீடத்தில் போய் அவர் பலி செலுத்த, அவர் காரியங்களை செய்ய போகும் பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, உசியா ராஜாவுடைய நெற்றியில குஷ்டரோகம் பற்றித்து. அப்போ இந்த ஆசாரிய ஊழியம்னா அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு ஊழியம். அது இவங்க தான் செய்ய முடியும். ஆனா அப்படிப்பட்ட அந்த மேன்மையான பணியை செய்ய ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்கிற பாக்கியம் என்ன தெரியுமா? நாம் எல்லாரும் அவருடைய இரத்தத்தினால எப்பொழுது நாம் கழுவப்பட்டு இருக்கிறோமோ அப்பொழுது நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில், ஆண்டவருடைய ராஜாவாக மட்டுமல்ல, நம்ம ஆசாரியர்களாகவும் ஆண்டவர் நம்மை மாற்றி இருக்கிறார். அப்போ நம்ம ராஜாவும் ஆசாரியருமா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சா நம்ம சாதாரணமான வாழ்க்கை வாழக்கூடாது. என் வாழ்க்கையில நான் பெரிய மாற்றத்தை நான் உருவாக்கணும். என் வாழ்க்கையில ஒரு சாதாரணமான மனுஷன் வாழ்ற வாழ்க்கை வாழக்கூடாது. நான் வாழ்ற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்? ராஜாவுடைய வாழ்க்கை வாழணும். ராஜா எப்படி வாழ்வாரு? ராஜா எப்படி வாழ்வாரு? அவர் சாதாரணமான காரியங்களை அவர் செய்வாரா? செய்ய மாட்டார். அவருடைய சிந்தனைகள், அவருடைய நடக்கைகள்,
அவருடைய பேச்சு, அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே உயர்ந்ததாக இருக்கும். இன்னைக்கு நான் ராஜாவாக, நான் ஆசாரியனாக, நான் என் ஆண்டவர் மாற்றிருக்கிறார்னா என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய காரியங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? ராஜாவை போல இருக்கணும். இன்னைக்கு என்ன ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு நன்மை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ராஜாக்களாக. அதனாலதான் ஃபாதர் பாடும்பொழுது பாடார், ராஜாக்களாக ஆசாரியர்களாக அவர் நம்மை தெரிந்து கொண்டார். நம்ம ராஜாவாக ஆசாரியராக தெரிந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, ஆசாரியர்களுடைய ஒரு முக்கியமான பணி என்ன தெரியுமா? அவர்கள் தேவனுக்கு ஆசாரியன், இந்த பிரீஸ்ட் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜ் பில்டர்ஸ். கடவுளுக்கும் மனிதனுக்கும் நடுவாக நின்று அவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கிறவர்கள். ஆண்டவருக்கும் தேவனுக்கும் நடுவாக நின்று அவர்கள் ஜனங்களுடைய பாவங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர்கள். ஆண்டவருக்கும் ஜனங்களுக்கும் நடுவாக நின்று ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு நேராக நடத்துகிறவர்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தின் ஆசாரிய ஊழியங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் போன்ற பகுதிகள் எல்லாத்திலையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆசாரிய மக்களுடைய மேன்மையான பணிகளை நாம் அந்த இடத்துல நம்ம வாசிக்க முடியும். அவங்க உள்ள போய் ஜனங்களுக்காக பிரார்த்தனை செய்வார்கள், ஜனங்களுடைய பாவங்களுக்காக வேண்டுதல் செய்வார்கள். அப்போதான் அந்த ஜெபம் கேட்கப்படும். யாருமே உள்ள போக முடியாது. யார் போக முடியும்? ஆசாரியர் மட்டும்தான் போய் ஆண்டவருடைய சத்தத்தையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் அனுபவிக்க முடியும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நீங்களும் நானும் எப்பொழுதும் அவருடைய சமூகத்திற்கு போக முடியும். அல்லேலூயா! எல்லா நேரத்திலும் நம்ம அவரிடத்தில் போக முடியும். இயேசு கிறிஸ்து செய்த, சிலுவையிலே செய்த ஒரு மகத்தான காரியம் என்ன தெரியுமா? அவர் சிலுவையிலே தொங்கி கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தின பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, அவர் மகா சத்தமிட்டு அவர் ஜீவனை விட்ட பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிந்தது. எதை அது காண்பிக்கின்றது? நாம் எப்பொழுதும் தேவ பிரசன்னத்திற்குள்ளாக, தேவ சமூகத்திற்குள்ளாக போக முடியும் என்று ஆண்டவர் நமக்கு முன்னாடி போனார். ஒருவேளை எபிரேய ஆக்கியோன் இடத்திலே நீங்கள் கேட்டு பார்ப்பீர்கள் என்றால், எபிரேய ஆக்கியோன் இதற்கான அழகான ஒரு பகுதியை எழுதி வைத்திருக்கிறார். 4வது அதிகாரத்தின் கடைசி பகுதியை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நமக்கு முன்னோடியாக இருந்து நமக்கு முன்னாடி போய், வாசிக்கலாமா? அந்த வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 6வது அதிகாரம் 20வது வசனம். நமக்கு முன்னோடியானவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய ஆசாரியராக நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். நமக்கு முன்னோடி அப்படின்ற வார்த்தைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கிரேக்க பதத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஒன்று, அவர் பயனியர், முன்னோடியான ஒரு மனிதன். அவர் தான் ஃபர்ஸ்ட் உள்ள போறாருன்ற அர்த்தம் அந்த வார்த்தைக்கு. ரெண்டாவது இன்னொரு அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம்னா, ஒரு மனிதன் ஒரு இராணுவத்திலேயோ ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கிற மனுஷன் ஒரு இடத்துல உள்ள போய் அங்கே ஏதாவது ஆபத்து இருக்குதா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டு மற்றவங்களெல்லாம் வாங்கப்பா உள்ள ஒரு ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை தான் இந்த இடத்துல முன்னோடின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னாடி போய், அந்த நாட்களிலே அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அங்க போனா கடவுள் நம்ம என்ன பண்ணிடுவார்? தண்டித்து விடுவார். கடவுளுடைய பிரசன்னத்துல யாரும் நெருங்க முடியாதுன்ட்டு. ஆனா இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னாடி போய் அவர் சொல்றார், இங்க ஆபத்து இல்லை. எப்பொழுதெல்லாம் நான் பரிசுத்தமாக்கப்பட்டு நான் அவருடைய சன்னிதானத்துல நான் போறேனோ அப்பொழுது நான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும் என்பதை இயேசு கிறிஸ்து செய்து காட்டினார். இந்த காலை வேளையில
ஆண்டவர் நம்மை ராஜாக்களாக மாத்திரமல்ல ஆசாரியர்களாக மாற்றியிருக்கிறார். வேதத்தின் அடிப்படையிலே ஒரு ஆசாரியனுக்கு இருக்க வேண்டிய ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக நான் உங்களுக்கு காண்பிக்கும்படியாக நான் வாஞ்சிக்கின்றேன். ஒரு ஆசாரியனா இருக்கணும்னா அவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு சில குவாலிஃபிகேஷன் என்ன? வாசிக்கலாம். யாத்ராகமம் 28வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை நாம் வாசிப்போமே என்றால் வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோட கூட அவன் குமாரராகிய நாதாப், அபியூ, எலெயாசார், இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வாயாக. இங்க மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ ஒரு சில மக்களை நீ தெரிந்தெடுத்துக்கொள். எதுக்காக? இந்த ஆசாரிய பணியை செய்யறதுக்கு. ஆசாரிய பணி என்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் செய்கின்ற பணி. ஆசாரிய பணி என்றால் ஆண்டவராலே சூஸ் பண்ணப்பட்டவர்கள். 12 கோத்திரங்கள் இருந்த பொழுதிலும் ஆண்டவர் லேவி கோத்திரத்தை மாத்திர ஆண்டவர் தெரிந்தெடுத்து இந்த பணியை ஆண்டவர் அவர்களுக்கென்று கொடுத்தார். இந்த உலகத்தில் 150 கோடி இந்திய மக்கள் இருந்த பொழுதிலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்தார். அதனால தான் நம்ம வாசிக்கின்றோம். யோவான் 15வது அதிகாரத்தின் 16வது வசனத்தில் வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டதுனால தான், ஆண்டவர் உங்களை அறிந்து கொண்டபடியினால்தான், நீங்களாக அல்ல, ஆண்டவராலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாற்றப்பட்டபடியினால தான் நாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். ஆசாரிய பணி என்பது என்ன? ஆண்டவராலே தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் செய்கின்ற பணி. இன்னைக்கு நம்ம ஆசாரியர்கள் என்றால் என்ன? நாம் ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவருடைய திருப்பணியை செய்வதற்காக, ஆண்டவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக. அதனால தான் பேதுரு சொல்றாரு, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க. ஒருவேளை ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது புண்ணியங்களை அறிவிக்க என்ற வார்த்தைக்கு ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது டு அட்வர்டைஸ். ஆண்டவருடைய செய்த காரியங்களை விளம்பரப்படுத்த. ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசாரியர்களாக தெரிந்தெடுத்திருக்கின்றார். நம்ம ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவரால் இந்த உலகத்தின் காரியங்களில் இருந்து நம்மை வேறுபடுத்தி நம்மை பிரித்தெடுத்தவர்கள். 12 கோத்திரங்கள் இருந்தாலும் ஆரோனையும் அவனுடைய குமாரனையும் ஆண்டவர் பிரித்தெடுத்தது போல, நம்முடைய தேசத்திலே கோடி கோடி ஜனங்களாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்து இந்த பணிக்கென்று நம்மை அழைத்திருக்கின்றார். நாம் சாதாரணமான வாழ்க்கை வாழ்வதற்கு அல்ல, நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஆசாரியர்களுக்கு இருக்க வேண்டிய முதல் குவாலிட்டி, they are elected or chosen by God. ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இரண்டாவது, ஆசாரியர்களுக்கு இருக்க வேண்டிய இரண்டாவது ஒரு தகுதி என்ன? அவர்கள் ஆண்டவராலே சுத்திகரிக்கப்பட்டவர்கள், ஆண்டவராலே சுத்தப்படுத்தப்பட்டவர்கள். லேவியராகமம் 8வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 36வது வசனம் வரைக்கும் நீங்க வீட்டில் போய் பொறுமையா நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அவர்கள் தங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவி சுத்திகரிக்கப்பட்டவர்கள். அவன் ஒரு ஆசாரியனாக அவனுக்கு அந்த பதவி இருந்தாலும், அவர்கள் ஆசாரியர்களாக இருந்தாலும், அவர்கள் பலிபீடத்திற்கு நேராக போகும் பொழுது அவர்கள் சாதாரணமாக போக முடியாது. அவங்க தங்களை சுத்திகரிக்காமல், தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு கழுவாமல், ஒருவேளை எபிரேயர் 5வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் வேத வசனம் அங்க இந்த ஆசாரியர்களுடைய காரியங்களை குறித்து போடப்பட்டு இருக்கிறது. 5வது அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது சொல்றாரு, முதலாவது ஆசாரியனுடைய பாவத்துக்காக ஒரு கெடா, முதல்ல அந்த அவனுடைய பாவத்திற்காக அது பலி கொடுக்கப்படுகிறது.
ஆசாரியன் ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆசாரியன் ஆண்டவராலே, ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன். ஆகவேதான் தீத்துவின் புஸ்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது தீத்து 2வது அதிகாரத்தின் 14வது வசனத்தை நாம் வாசிப்போமே என்றால் வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்களிலிருந்தும் நம்முடைய பாவங்களிலிருந்தும் அவர் நம்மை கழுவி சுத்திகரித்தார். 14வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலே நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நம்மை சுத்திகரிக்கும்படி நம்மை ஆண்டவர் சுத்திகரித்தார். ஏன்? நம்ம ஆசாரியர்களாக நம்மை மாற்றினபடியினால். ஆசாரியர்கள் ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆசாரியர்கள் ஆண்டவராலே சுத்திகரிக்கப்பட்டவர்கள். அது மாத்திரமல்ல, ஆசாரியர்கள் இருக்க வேண்டிய அடுத்த ஒரு குணாதிசயத்தை நம்ம வாசிப்போமே என்றால் மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 2வது அதிகாரத்தின் 7வது வசனத்தை நம்ம வாசிப்போமே என்றால் வேத வசனம் சொல்லுகிறது, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை அவனிடத்திலே தேடுவார்கள். ஆசாரியன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? ஆண்டவருடைய வார்த்தையில நிரம்பினவனாய் இருக்க வேண்டும். ஆசாரியனுடைய வாழ்க்கையில அவனுடைய காரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்கணும்? அவனுடைய வாயில ஆண்டவருடைய வார்த்தைகளை தேடுவார்கள். அப்படின்னா ஆசாரியன் ஆண்டவருடைய வார்த்தைகளை படிக்கிறவனாக, தியானிக்கிறவனாக, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவனாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக நம்மை மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? வேத வசனம் சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினாலே வாய் என்ன பண்ணும்? பேசும். என் இருதயத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளால் என் இருதயம் நிரப்பப்பட்டிருக்குமே ஆனால் என் இருதயம் பேசுகின்ற வார்த்தை பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள், மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், மற்றவர்களை ஆண்டவருக்கு நேராக இழுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும், மற்றவர்களை தூக்கி விடுகிற வார்த்தைகளாக இருக்கும், ஆண்டவருடைய வார்த்தைகளாக இருக்கும். இன்னைக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன்? ஆண்டவருடைய வேதாகமத்திற்கு என்னுடைய பங்கு என்ன? நான் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் என்னுடைய வேதாகமத்திற்கு நான் கொடுக்கிறேன்? பிள்ளைங்க படிக்கலைன்னா டியூஷன் வைக்கிறோம், பிள்ளைங்க படிக்கலைன்னா அநேக அவங்களுக்கு தேவையான காரியங்களை கொடுக்கின்றோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம படிக்கிறதுல எந்த அளவுக்கு நம்ம குறைபாடு உள்ளவர்களாக இருக்கு. அதனால தான் பேதுரு எழுதும் பொழுது அவர் எழுதுகின்றார், 1 பேதுரு 2வது அதிகாரத்தின் 3வது வசனத்தில், நீங்கள் களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல வாஞ்சை உள்ளவர்களாயிருங்கள். ஏன் நீங்க வாஞ்சை உள்ளவர்களா இருக்கணும்? நீங்க ஆண்டவருடைய ஆசாரியர்கள். ஆண்டவருடைய ஆசாரியர்கள் உங்க வாயில ஆண்டவருடைய வார்த்தையை ஜனங்க தேடுவாங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்மை சுற்றிலும் ஆண்டவரை அறியாத எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நம்மிடத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை தேடுகிறார்கள். இன்னைக்கு நம்முடைய வாயிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தை, ஏதாவது எனக்கு ஒரு வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தை கிடைக்காதா என்று ஏங்குகிற அநேக மக்கள் நம் மத்தியிலே உண்டு. நான் எந்த அளவுக்கு இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறேன்? ஆண்டவருடைய வார்த்தை மேல என்னுடைய நாட்டம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? எவ்வளவு வாஞ்சித்து நான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் வாசிக்கின்றேன்? எவ்வளவு நேரம் நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்னுடைய நேரத்தை நான் செலவு பண்ணுகிறேன்? நான் ஆசாரியனாக நான் இருக்கணும் அப்படின்னா, நான் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் மாத்திரமல்ல, ஆண்டவருடைய இரத்தத்தினால சுத்தப்படுத்தப்பட்டவன் மாத்திரமல்ல, நான் ஆண்டவருடைய வார்த்தைகளால் நிரப்பப்பட்டவனாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை என்னைக்கு நம்ம படிக்க நிறுத்துறோமோ, என்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே தாகம் கம்மியாயிடுச்சோ, அன்னைக்கு என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வளர்ச்சியில் நான் நின்று போயிட்டேன்னு அர்த்தம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகின்றார். ஆண்டவருடைய சத்தம் நமக்கு நேராக வருகிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார்.
என்னுடைய வசனத்துக்கு காத்திருக்கிறவர்களையோ நான் நோக்கி பார்ப்பேன். என் வசனத்துக்கு நடுங்குங்கிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். ஏன் எல்லா இடத்தை விட புல்பிட் மேலே இருக்குது? அது எல்லாவற்றை விட உயர்ந்ததா இருக்கிறதுனால அது உயர்ந்த இடத்துல இருக்கு. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உயர்ந்தது. அந்த உயர்ந்த வார்த்தையின் மேலே எனக்கு எந்த அளவுக்கு தாகம் இருக்குது. நாலாவது, ஆசாரியனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய நான்காவது ஒரு குணம் மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனம். வேத வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கடவுளோடு நடப்பார்கள், அவர்கள் தேவனோடு நடக்கிறவர்களாயிருப்பார்கள், அவர்கள் ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாயிருப்பார்கள். யார் ஆண்டவருடைய ஆசாரியர்கள்? ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவராலே சுத்திகரிக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய வார்த்தையினாலே நிரப்பப்பட்டவர்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவரோடு கூட ஒரு நல்ல சஞ்சரிக்கும் காரியங்கள் உள்ளவர்கள், நல்ல ஒரு ஐக்கியம் உள்ளவர்கள், ஆண்டவரோடு கூட நல்ல தொடர்பிலே இருக்கிறவர்கள். இன்னைக்கு ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நல்ல ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்குதா? நல்ல ரிலேஷன்ஷிப்பை நான் எந்த அளவுக்கு நான் பில்ட் பண்ணி இருக்கிறேன்? எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப். நான் கிறிஸ்தவனாக இருக்கிறனால, நான் ஆண்டவருடைய பிள்ளை ஆலயத்துக்கு வருகிறதுனால அல்ல, எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு சரியான ஐக்கியம். ஆகவேதான் அப்போஸ்தலர்களில் எழுதும் பொழுது லூக்கா எழுதுகின்றார், அவர் சொல்றாரு, உங்களுடைய ஐக்கியம் கிறிஸ்துவோடு இருக்குது. இன்னைக்கு எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு சரியான தொடர்பு இருக்குதா? ஆசாரியர்களுக்கு ஆண்டவரோடு நடக்கிறவர்களாயிருப்பார்கள். அது மாத்திரமல்ல, ஆசாரியர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? மல்கியா 2:7 சொல்லுகின்றது, அவர்கள் மற்றவர்களை அக்கிரமத்திலிருந்து திருப்புகிறவர்களாக இருப்பார்கள். ஆசாரியர்கள் போய் மற்றவர்களுடைய பாவத்திற்காக ஆண்டவருடைய சந்நிதியிலே நின்று பலிகளை செலுத்தி அவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்கள். அதனால தான் வேத வசனம் சொல்லுகிறது, எபிரேயர்ல நம்ம வாசிக்கின்றோம், நமக்காக பரிதபிக்க கூடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகனால் நம்ம தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டையில போக முடியும். அப்போ ஆசாரியன் என்பவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? மற்றவர்களை பாவத்திலிருந்து தூக்குகிறவனாக, விடுவிக்கிறவனாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்னும் அநேக குவாலிட்டிஸ் உண்டு. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். ஆசாரியன் எப்படிப்பட்டதா இருக்கணும்? யாத்ராகமம் 28வது அதிகாரத்தின் 2வது வசனம் சொல்லுகிறது, ஆசாரியன் ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஆண்டவராலே சுத்திகரிக்கப்பட்டவன், ஆண்டவருடைய வார்த்தையினாலே நடக்கப்படுகிறவன், ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிறவன், மற்றவர்களை அக்கிரமத்திலிருந்து திருப்புகிறவன். அது மாத்திரமல்ல, ஆசாரியன் எப்படிப்பட்டவனா இருக்கிறானா? 28:2 சொல்லுகிறது, அவனுக்கு பரிசுத்த வஸ்திரத்தை உடுத்து. மற்றவர்களுடைய ட்ரெஸ்ஸிங்க்கும் அவனுடைய ட்ரெஸ்ஸுக்கும் நிறைய வித்தியாசம். அவர் அணிவிக்கின்ற அந்த உடைகள், தொடர்ந்து உள்ள பகுதிகள் எல்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு தேவ மனிதனை, பெசலையேல் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதனை ஆண்டவர் எழுப்புகின்றார். எதுக்கு தெரியுமா? அவனுக்காக ஸ்பெஷலா ட்ரெஸ் பண்றதுக்கு, அவனுக்கென்று சிறந்த உடையை தயாரிப்பதற்காக பரிசுத்த வஸ்திரம் என்று சொல்லுகின்றார். அந்த ட்ரெஸ் போடும் பொழுது அவர் எல்லாரிலும் வித்தியாசமானவர்கள். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கும் அந்த பரிசுத்த வஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார். நான் வித்தியாசமான வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆசாரியர்கள் மற்றவர்களைப் போல நான் என்னுடைய டீலிங்ஸில், என்னுடைய காரியங்களில் இருக்கக்கூடாது. என்னுடைய காரியங்கள் வித்தியாசமாக, மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசம் உள்ளதாக இருக்க ஆண்டவர் என்னை அழைக்கின்றார். இன்னைக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி யார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும் பொழுது அவர் எழுதுகின்ற ஒரு வார்த்தையை வாசிக்கலாமா?
1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒருவேளை முந்தின பகுதிகளை நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் சொல்லிருக்கிற வார்த்தைகளை நீங்கள் வாசிங்க. 21வது வசனத்தின் தொடர்ந்து உள்ள பகுதியை சொல்லுது, நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு ஆண்டவர் மாதிரியை வைத்து போனார். யார் மாதிரியை வச்சுட்டு போனாரு? ஆண்டவர் மாதிரியை வச்சுட்டு போனார். நான் கடைசியாக ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் ஆண்டவருடைய உள்ளத்தில் போட்ட வார்த்தைகளை நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் என்ன மாதிரியை வச்சுட்டு போயிட்டார்? ஆண்டவர் மாதிரி நிறைய மாதிரிகளை நமக்கு வச்சிருக்கிறார். நிறைய காரியங்கள். அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு மனிதன். இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு பரிசுத்தமுள்ள மனிதன். அவர் நமக்கு நிறைய ரோல் மாடல். நமக்கு இன்னைக்கு அவர் தான். இன்னைக்கு நிறைய மக்கள் ரோல் மாடல் இல்லாம யாரையோ பார்க்க போய் எத்தனையோ உயிர்கள் நேற்றைய தினத்தில் பலியான காரியங்கள் எல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு தேசத்தின் ஜனங்கள், வாலிப பிள்ளைகள், அருமையான மக்கள் இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு மாதிரியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு மாடல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய ஒரே ஒரு மாடலை நான் இன்னைக்கு உங்களுக்கு காண்பிக்க விரும்புகின்றேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி யோவான் 13வது அதிகாரம். யோவான் 13வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் பொறுமையாக நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசிக்கலாம். யோவான் 13வது அதிகாரம் ஒரு உன்னதமான ஒரு மகிமையான ஒரு புத்தகம், ஒரு அதிகாரம். இயேசு கிறிஸ்துவுடைய ராபோஜனத்தை குறித்து, திருவிருந்தை குறித்து கடந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் 31ஆம் தேதி திருவிருந்து என்று சாக்கிரமந்தை குறித்து நம்ம செய்திகளை கேட்டோம். அதற்குரிய பகுதிகளை நாம் வாசிக்க கேட்டோம். திருவிருந்தை குறித்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா சொன்ன காரியங்களை நாம் பகிர்ந்து கொண்டோம். அந்த பகுதிகளிலே திருவிருந்தை குறித்து இருக்கும். ஆனால் யோவான் திருவிருந்தை குறித்து அவர் எந்த ஒரு குறிப்பையும் அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதலை. திருவிருந்துக்கான காரியங்களை குறிக்கல. ஆனால் அந்த திருவிருந்துக்கு பதிலாக அவர் இங்கே ஒரு காரியத்தை அவர் பதிவு பண்ணுகின்றார். என்ன காரியம் பதிவு பண்ணுகின்றார்? 13வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு கூட பந்தி இருக்கிறார். பந்தி இருக்கும் பொழுது மேல் வீட்டறையில் அவர் பந்தி இருக்கும்போது எல்லாரும் மேலே வந்து அந்த பந்தியில் அமர்ந்திருக்கிறார்கள். யூத மக்களுடைய வழக்கங்கள் அநேகம் உண்டு. இயேசு கிறிஸ்து அந்த வழக்கங்கள் எல்லாவற்றையும் கடைபிடித்து வந்தவர். அதில் ஒரு வழக்கத்தை அவர் இந்த இடத்துல செய்கிறார். யூத மக்கள் எங்கேருந்து வெளியில் போயிட்டு வந்தாலும் அவங்களுடைய பழக்கம் என்ன தெரியுமா? காலை கழுவணும். ஏன் கால் கழுவணும்? இன்னைக்கு இருக்கிற ரோடு மாதிரி அந்த நாட்களில் ரோடு கிடையாது. இன்னைக்கு இருக்கிற நம்ம அனுபவிக்கின்ற மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் அந்த நாட்களில் கிடையாது. குண்டும் குழியுமாக சேரும் சகதியுமான இடங்கள் நிறைந்த பகுதி. சில இடங்களில் புதிய புதிய வழிகளை உருவாக்கி அவர்கள் பயணித்த காரியங்கள். அதனால் எங்கே வெளியில் போனாலும் சரி, அவங்க உள்ளே வந்த உடனே எல்லா யூத இடத்திலும் முதலாவது ஒரு தண்ணி வைத்திருப்பார்கள். அது பக்கத்தில் ஒரு டவல் இருக்கும். அந்த டவல்லும் தண்ணி எதுக்காக அப்படின்னா அவன் முதல்ல கழுவணும். ஒருவேளை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலும் சரி, அதற்கு முந்தின நாட்களிலும் அடிமைகள் அதிகமாக இருந்தார்கள். அந்த அடிமைகளுடைய ஒரு பணி என்ன அப்படின்னா, வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளிகளுடைய கால்களை அவங்க கழுவணும். அந்த காலை கழுவிட்டு அந்த அங்கே வச்சிருக்கிற அந்த டவலை வச்சு அவங்க துடைக்கணும். இதுதான் அவருடைய ஒரு பணி. அவங்களுக்கு நிறைய பணிகள் உண்டு. அதில் முக்கியமான ஒரு பணி இந்த பணி. அந்த மேல் வீட்டறையில் எல்லா சீடர்களும் பந்தி அமர்ந்து உக்காந்துருக்கிறாங்க. முன்னாடி வழக்கம் போல தண்ணி இருக்குது. முன்னாடி வழக்கம் போல அந்த டவல் இருக்குது. ஆனால் நம்ம மக்கள் எல்லாரும் வந்து நிறைய நேரத்தில் வேத வசனம் சொல்லுது, மிஞ்சின நீதிமானா இராது.
எல்லாரும் நாங்கெல்லாம் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சி வந்து உக்காந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்து இதை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. கவனிச்சுட்டு அவர் நேராக போய் அவருடைய 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேத வசனம் சொல்லுகிறது 13:4, போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டார். அவர் தான் போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸை கழட்டுறார். அப்போ கூட உக்காந்துருக்கிற யாரும் கேட்கல, ஏன் நீங்கள் கழட்டுறீங்க, ஏன் இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் எடுக்கிறீங்க. அவர் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு கூட யாரும் அதை பார்க்கல. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு காரியத்தை எடுத்து அறையில் கட்டுறாரு. அப்போ கூட ஏன் கட்டுறீங்க, ஏன் அந்த டவலை நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட கேட்கல. எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறார் இயேசு கிறிஸ்து, அங்கே இருக்கிற அந்த பாத்திரத்தை எடுத்து அதில் இருக்கிற தண்ணியை கொண்டு போய் ஒவ்வொருத்தருடைய காலாக கழுவுறார். இது யாருடைய வேலை தெரியுமா? ஒரு அடிமையுடைய வேலை. இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த ஒரு உன்னதமான தேவனுடைய குமாரன். ஆனால் அவ்வளோ பெரிய ஒரு தேவ மனிதன் அவர் என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் கவனித்து பார்த்துட்டு அவர் அடிமையின் கோலம் எடுத்து. அதனால தான் ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே இப்போ நம்ம பாடுற பாட்டு மாதிரி அவங்க பாடின பாடல் பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். கிறிஸ்டாலஜிக்கல் ஹிம் சொல்லுவாங்க. அவர் அடிமையின் கோலம் எடுத்தார், மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் அப்படின்னு வார்த்தை பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. அவங்க அந்த பாட்டை பாடினார். ஏன்? அவர் அந்த இடத்துல எல்லாம் அடிமை செய்ய வேண்டிய வேலையை இயேசு கிறிஸ்து செய்கிறதுக்கு ரெடியாக இருந்தார். அப்போ உடனே பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே என் காலை என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் கழுவக்கூடாது. அப்போ ஆண்டவர் சொல்ல, நீ காலை கழுவுனா நீ எனக்கும் உனக்கு என்ன இல்லை, ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாதுப்பா. நீ காலை கழுவாம நீ பந்தியில் இருக்க முடியாது, எனக்கும் உனக்கு ரிலேஷன்ஷிப் கிடையாது. அப்போ அவர் சொல்கிறாரு, என் காலை மட்டும் இல்லை எல்லாத்தையும் கழுவுங்க ஆண்டவர். அதுக்கான அநேக அர்த்தங்கள் உண்டு. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்ல வர்ற ஒரு காரியம், தொடர்ந்து உள்ள பகுதிகளை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 13வது வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் என்னை போதகரே ஆண்டவரே என்று சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்கிறது சரிதான்ப்பா. ஆனால் நானே உங்கள் காலை கழுவி இருக்கேன்னா நீங்களும் போய் என்ன பண்ணுங்க, நீங்கள் போய் கழுவணும் சொல்லிட்டு 15வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளை நான் வச்சுட்டு போகிறேன். இவர் தாயா ரோல் மாடல். இந்த காரியத்தை பார்த்தனால தான் பேதுரு அந்த 2வது அதிகாரத்தில் அவர் எழுதுறாரு, அவருடைய அடிச்சுவடை பின்பற்று. இந்த வசனத்தினுடைய தாக்கத்தை பார்த்து தான் அவர் ஆண்டவர் தன்னுடைய சீலையை கெட்டின அந்த காரியத்தை பார்த்துட்டு தான் அவர் எழுதுறார் 1 பேதுரு 5:5, நீங்கள் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். அணிந்து கொள்ளுங்கள் என்று எழுதிட்டு அவர் சொல்றாரு, பெருமையுள்ளவர்களுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஏன் எழுதினார் தெரியுமா? பெருமையுள்ளவருக்கு அவர் அந்த இடத்துல பெருமையா இருந்தார். அப்ப ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னாரு, எனக்கு உனக்கும் பங்கு இல்லைன்னு சொன்னவன் அவர் சொல்றாரு, ஆண்டவர் அதை எதிர்க்கிறாருப்பா. ஆனால் நீங்க மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய ஆசாரியர்களாக ராஜாக்களாக ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரி இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு இந்த தேச மக்கள், நம்முடைய திருச்சபை மக்கள் இன்னைக்கு இப்படிப்பட்ட மனிதர்களை தேடிக்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ராஜாக்களை ஆசாரியர்களை தேடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கென்று எந்த பணியையும் செய்ய நான் ஆயத்தம் என்கின்ற மக்களை தேடிக்கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்? இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார், இந்த பிரிவிலேஜஸ் எல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட எதிர்பார்க்கிற ஒன்னே ஒண்ணுதான், நீங்கள் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா?
ஆண்டவரே நம்முடைய கரத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு ஒரு மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறீங்க. அந்த மாதிரியை அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க எனக்கு கிருபை தாங்கய்யா. என்னை ராஜாவாக நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர். என்னை ஆசாரியனாக நீர் மாற்றி இருக்கிறீர். ஒரு உன்னதமான பணிக்கென்று என்னை தெரிஞ்செடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, நான் ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவன். நான் ஆண்டவராலே சுத்தமாக்கப்பட்டவன். நான் ஆண்டவராலே, ஆண்டவருடைய வார்த்தைகளாலே நிரப்பப்பட்டவன். நான் மற்றவர்களை ஆண்டவருடைய பக்கமாய் இழுக்க அழைக்கப்பட்டவன். நான் மற்றவங்களை போல நான் மற்றவர்களைப் போல வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டவன் அல்ல, வித்தியாசமாய் வாழ அழைக்கப்பட்டவன். இன்னைக்கு எங்களுக்கு முன்னாடி மாதிரியான இயேசுவை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, கிறிஸ்துவின் சாயல் எங்களிலே வெளிப்படட்டும் ஐயா. நாங்களும் இயேசுவை இந்த உலகத்திற்கு காட்டுகிற ஆசாரியர்களாக, ராஜாக்களாக நாங்களும் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறேன் ஐயா. இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அப்படியே ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் உம்மை பின்பற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எனக்கு உதவி செய்ய. ஆண்டவரே, என்னிடத்தில் எந்த மேட்டிமையான காரியங்கள், எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் அதை எடுத்து போட்ட ஆண்டவரே, நான் ஆண்டவருடைய உன்னதமான பணிக்கு செய்ய நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் அந்த மனத்தாழ்மையை அணிந்து கொண்டவனாக கிறிஸ்துவை காமிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிப்போமா? நல்ல தகப்பனே, உம்முடைய திருக்கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக மாற்றி இருக்கிறீர். நாங்கள் ராஜாவாக, ஆசாரியர்களாக எங்களுடைய பேச்சில், எங்களுடைய நடக்கையில், எங்களுடைய செயல்பாடுகளிலே நாங்கள் வாழ்ந்து காட்ட எனக்கும் எங்களுக்கும் கிருபைகளை தார். எங்களுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறாரே, அந்த மாதிரியை நாங்கள் பின்பற்றினவர்களாக உமக்கென்று வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவாவியானவர்களோடு இடைபடுவீராக. உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் மூலமே பிதாவே. விசுவாச குடும்பங்கள் பலுகட்டும், தம் சொந்த ஜனத்தை மீட்கட்டும். விசுவாச குடும்பங்கள் பலுகட்டும், தம் சொந்த ஜனத்தை மீட்கட்டும். இளைஞர்கள் எழுந்து செல்லட்டும், இளைஞர்கள் எழுந்து செல்லட்டும். சுவிசேஷம் அகிலத்தை வெல்லட்டும், ஆண்டவர் மகிமை பெருகட்டும். கூடாரம் அது தேவனின் வாசஸ்தலம், கூடாரம் அது தேவ பிரசன்னத்தின் நிழலாட்டம். கூடாரம் அது தேவனின் வாசஸ்தலம், கூடாரம் அது தேவ பிரசன்னத்தின்